நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பொங்கல் பரிசு பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை, மானாமதுரை, இளையான்குடி, திருப்புவனம், காரைக்குடி, திருப்பத்தூர் ஆகிய வட்டாரங்களை உள்ளடக்கியது. சிவகங்கை மாவட்டம் மொத்தம் நியாய விலைக் கடை 829 கடைகள் செயல்பட்டு வருகிறது. இக்கடைகள் மூலம் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் 2025 தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக முதல்வர் அறிவிப்பின்படி நியாய விலைக் கடைகள் மூலம் சுமார் 4,16,597 அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் 1067 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களிலும் வசிக்கும் குடும்பங்களுக்கும் ஆக மொத்தம் மாவட்டம் முழுவதிலும் உள்ள 4,17,664 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வழங்க தமிழக அரசு ஆணையிடப்பட்டுள்ளது. அவற்றின் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் சாலூர் பகுதி மற்றும் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் தனியாமங்கலம் பகுதிகளிலிருந்து 4,17,664 மூலம் முழு நீள கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வழங்கப்பட உள்ளது. மேலும் பச்சரிசி, சர்க்கரை தமிழ்நாடு வாணிப கழகம் மூலம் அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் நகர்வு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இன்று சிவகங்கை இந்திரா நகர் பகுதியில் கடை எண் 6 முழுநேர நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிவகங்கை நகரமன்ற தலைவர் துரை ஆனந்த் தொடங்கி வைத்தனர். கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் பரிசு பொருட்களை பெற்று சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.